Hi guys, welcome to Moni channel. இன்னைக்கு நம்ம மண்சட்டில மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அந்த குழம்புல முருங்கைக்காவும் ஆட் பண்ணிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஆனா முருங்கைக்காய் ஆட் பண்றதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த மீன் குழம்புக்கு. சரி, நம்ம இப்ப சமைக்கலாமா? இன்னைக்கு நான் 400 கிராம் விலா மீன் எடுத்துக்கிறேன். அது கூட உப்பு, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரத்தூளும், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நான் மேரினேட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வேண்டான்னா நீங்கள் குழம்புலேயே கழுவுன மீனை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணும் போது நம்ம குழம்புல அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் உப்பும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நான் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா அது சூடான பிறகு 1 கப்பு தேங்காவை கிரேட் பண்ணியிருக்கேன். அதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இது ப்ரௌன் கலரில் மாறும் போது தட்டில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் குளிர்ந்த பிறகு மிக்சியில் போட்டு 10 பூண்டும் 2 தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன். வேணால் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது குழம்பு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச பிறகு வெந்தயத்தை போடுங்க. நீங்கள் அப்படி போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் அது இதில் போட்டுடுறேன். எப்போ இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறுதோ அப்போது நான் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு 1 முருங்கைக்காய் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் முருங்கைக்காவும் ஃப்ரை ஆகும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் குழம்புக்கு. அடுத்தது புளி தண்ணியும் நான் கரைச்சிக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடரும், 1/2 டீஸ்பூனும் காரத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பும் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்குதோ இந்த புளி தண்ணியை நான் அதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ நான் ஊற்றுறேன். இதை வந்து 10 நிமிஷம் மிதமான ஹீட்டில் நான் வைக்க போகிறேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் அந்த கிரேவியை சேர்க்க போகிறேன். கிரேவியை சேர்த்து நல்லா இது இந்த குழம்புல மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை ஒரு மூடி 5 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன். கொதித்த பிறகு இந்த மீனை நான் சேர்க்குறேன். இந்த டைமே பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கைக்காவோட ஸ்மெல் வரும். ஸோ இந்த மீனை நான் ஒன்று சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் நான் கொதிக்க விட போகிறேன். இது நடுவில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கலக்கிக்கிறேன். கரண்டி நான் யூஸ் பண்ணல, ஏன்னா கரண்டி யூஸ் பண்ணால் மீன் எல்லாரும் உடஞ்சிரும். இதுக்கப்புறம் மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு ஆயிடுச்சு. அதே மாதிரி மீன் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ மீன் குழம்பு நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.